morning students. Now you are going to study about 9th standard social science from history unit 2. The lesson name is ancient civilization. அதாவது ancient civilization னா பண்டைய நாகரிகங்களை பத்தி இப்போ நம்ம இந்த லெசன்ல பார்க்க போறோம். இப்போ பார்க்கிறது part 2. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா learning objectives. லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ்னா கற்றலின் நோக்கங்கள். கற்றலின் நோக்கங்கள்ல இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நீங்க என்னென்னலாம் படிக்க போறீங்கன்றத இப்போ இதெல்லாம் பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா to learn about early societies and state formation, அதாவது முந்தைய கால தொடக்க கால சமூகத்தை பத்தியும் அதுக்கப்புறம் அரசாங்கங்கள் எவ்வாறு உருவாச்சு அப்படின்றத பத்தி நம்ம இந்த லெசன்ல படிக்க போறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா to understand the development of civilization, அதாவது நாகரிகங்கள் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆச்சு, வளர்ச்சி அடைந்தது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா to learn about the ancient Egyptian civilization, முக்கியமா இந்த சாப்டர்ல எகிப்திய நாகரிகங்களை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். நெக்ஸ்ட் ancient civilization பண்டைய நாகரிகங்கள்ல என்னெல்லாம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமா ஃபர்ஸ்ட் ஈஜிப்தியன் சிவிலைசேஷன், அதாவது எகிப்திய நாகரிகம். அடுத்தது பாத்தீங்கன்னா மெசபடோமியன் சிவிலைசேஷன், மெசபடோமிய நாகரிகம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா the Chinese civilization, சீன நாகரிகம். நெக்ஸ்ட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்னா சிந்து சமவெளி நாகரிகம். இப்போ இந்த 4 நாகரிகங்களை பத்தி தான் நம்ம இந்த லெசன்ல படிக்க போறோம். நெக்ஸ்ட் ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன். ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டைய நாகரிகங்கள். அப்படி நாகரிகம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது civilization is seen as an advanced organized way of life, அதாவது அட்வான்ஸ்டுனா மேம்படுத்தப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை தான் என்ன சொல்றாங்கன்னா சிவிலைசேஷன் நாகரிகம் அப்படின்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா the Egyptian civilization. Egyptian civilization எகிப்திய நாகரிகம். அதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா as one of the oldest civilizations, the Egyptian civilization is known for its monumental architecture, agriculture, arts, science and crafts at a very early age. அதாவது இந்த எகிப்திய நாகரிகம் நிறைய பழமையான பண்டைய நாகரிகங்கள்ல இதுவும் ரொம்ப ஃபேமஸான ஒண்ணு. அது மட்டும் இல்ல, இதுல என்னன்னா இதனுடைய முக்கியமான கருத்து என்னன்னா ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர், கலை மற்றும் கட்டடக்கலையில ரொம்ப ஃபேமஸ். அது மட்டும் இல்ல, சயின்ஸ் அறிவியல், அதுக்கப்புறம் கிராஃப்ட்ஸ்னா என்ன, கைவினை தொழில்கள்ல. ஸோ இதெல்லாம் அந்த காலத்துல இருந்தே அவங்க ரொம்ப எக்ஸ்பெர்ட் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜியோகிராஃபில இந்த ஈஜிப்ட் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஜிப்ட்னா எகிப்துன்னு உங்களுக்கு தெரியும். இது ஆப்பிரிக்கன் கான்டினென்ட். ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்ல ஈஜிப்ட் எங்க இருக்குன்னா நார்த்ல. அந்த ஆப்பிரிக்கன் கான்டினென்ட் இங்க இருக்கு. ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்டை ரெண்டா டிவைட் பண்ணீங்கன்னா இது நார்த்ல ஈஸ்ட் டைரக்ஷன்ல ஈஜிப்ட் இருக்கு. அது மட்டும் இல்ல, முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த ஈஸ்ட் டைரக்ஷன்ல ரெட் சீ கவர் ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஈஜிப்டுக்கு மேல பாத்தீங்கன்னா நார்த் சைடு மெடிட்டரேனியன் சீ கவர் ஆகியிருக்கு. ஸோ அப்ப இது எந்த ஜியோகிராஃபில எந்த இடத்துல ஈஜிப்ட் இருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா ஈஜிப்ட் லைஸ் இன் த நார்த் ஈஸ்டர்ன் கார்னர் ஆஃப் த African continent. It is bounded by Red Sea on the east and the Mediterranean Sea on the in the north. So இது எங்க இருக்குன்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுதான் ஈஜிப்ட். முக்கியமா ஈஜிப்ட் இஸ் irrigated by the river Nile. ரொம்ப ஃபேமஸானது பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறது நைல் ரிவர். இந்த எகிப்துல முக்கியமான ஒரு ரிவர் எது பாத்தீங்கன்னா இந்த ரிவர் ஓடுது இல்லையா, இந்த ரிவருக்கு பேரு நைல் ரிவர். இந்த ரிவர் ரெண்டு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு டெசர்ட் மாதிரி ஒரு ஏரியா. அந்த ஏரியாவே ஒரு சிவிலைசேஷன் பிளேஸா மாத்துறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நைல் ரிவர் தான். நைல் ரிவர் இல்லைன்னா இங்க நாகரிகங்கள் எகிப்திய நாகரிகங்கள் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த 2 இடமும் டெசர்ட்டான இடம். அந்த இடத்த ஒரு பாலைவனமா பசுமையான ஒரு இடமா மாத்துறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நைல் ரிவர். அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா ஹெரோடோட்டஸ் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் ஃபாதர் ஆஃப் ஹிஸ்டரி யாருன்னு பாத்தீங்கன்னா ஹெரோடோட்டஸ், கிரீக் ஹிஸ்டோரியன். ஹெரோடோட்டஸ் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா
ஈஜிப்ட் இஸ் irrigated by the river Nile. அதாவது இங்க இரிகேஷன் நீர்ப்பாசன வசதி வந்து எது மூலமா கிடைக்குதுன்னா நைல் ரிவர் மூலமா. Deserts are seen on both sides of the Nile River. இந்த நைல் ரிவர் ரெண்டு பக்கமும் என்ன இருக்கு? டெசர்ட் இருக்குன்னு சொல்றாங்க. The Egyptian civilization depended upon the flow of Nile River and hence Egypt was called the gift of Nile by the Greek historian Herodotus. Herodotus என்ன சொல்றாரு அப்படின்னா நைல் ரிவருடைய கொடை தான் இந்த எகிப்திய நாகரிகம். இந்த நைல் ரிவர் இல்லைன்னா இந்த எகிப்திய நாகரிகம் வந்திருக்காது. அப்ப எகிப்திய நாகரிகத்தை ஈஜிப்ட் வாஸ் கால்ட் தி கிஃப்ட் ஆஃப் நைல் அப்படி சொல்றாங்க. நைல் நதியின் கொடை அப்படின்னு சொல்லப்படுது. யார் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெரோடோட்டஸ். நெக்ஸ்ட் பாருங்க, the Egyptian king was known as the pharaoh. முக்கியமா பாத்தீங்கன்னா நம்மளுடைய நாட்டுல அரசர்கள்னு சொல்லுவாங்க, மன்னர்கள் சொல்லுவாங்க, கிங்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனா எகிப்துல அதாவது ஈஜிப்ட்ல அங்க இருக்க மன்னருக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா pharaoh. pharaoh முக்கியமா பாத்தீங்கன்னா people treated pharaoh as a divine form. அவர்தான் வந்து ஒரு தெய்வமா அவங்க வந்து என்ன பண்றாங்க நினைக்கிறாங்க. அந்த கடவுளுடைய ஒரு உருவமா அந்த ஈஜிப்ட் பீப்புள் வந்து யாரு நினைக்கிறாங்கன்னா pharaoh யாருன்னா மன்னர். Next, under the pharaoh, there was a hierarchy of officials including viziers, the governors of provinces, local mayors, tax collectors. அதாவது ஃபர்ஸ்ட் யாரு இருக்காங்க பார்த்தீங்கன்னா pharaoh இருக்காங்க. அவருக்கு கீழே யாரு ஹையர் அஃபிஷியல்ஸ் பார்த்தீங்கன்னா விசியர்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் கவர்னர்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேயர் இருக்காரு, டாக்ஸ் கலெக்டர் இருக்காங்க. இவங்கெல்லாம் ஹையர் அஃபிஷியல்ஸ் யாருக்கு கீழே வருவாங்கன்னா pharaohக்கு கீழே வருவாங்க. இப்போ இங்க இருக்காரு பாருங்க, நடுவுல இருக்கவங்க தான் ஒரு pharaoh, இது பக்கத்துல இருக்கவங்க ஹையர் அஃபிஷியல்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விசியஸ். விசியஸ் were the high officials who administered territories under the direction of the pharaoh. அதாவது இந்த விசியஸ்ன்ற ஒரு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்க ஹையரார்கிக்கல் ஹையர் அஃபிஷியல்ஸ்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது இந்த விசியஸ். அந்த விசியஸ் உடைய வர்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்மினிஸ்டர் த டெரிட்டரிஸ், அதாவது அந்த எல்லைகளை நிர்வாகம் பண்றது. அந்த அரசனுடைய அந்த எல்லைகளை என்ன பண்றது நிர்வாகம் பண்றது யாருடைய கைடன்ஸ் படி பாத்தீங்கன்னா மன்னருடைய கைடன்ஸ் படி இவரு இந்த விசியஸ் வந்து நிர்வாகம் பண்ணுவாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா slavery was not common. அங்க பொதுவா எகிப்துல ஸ்லேவரின்ற ஒரு சிஸ்டம் கிடையாது, அடிமைகள்ன்றது கிடையாது. ஆனா இருந்தாலும் இருக்காங்க அடிமைகள். எப்படி இருக்காங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா முக்கியமா captives, but captives were used as slaves. அதாவது போர் செய்யும் போது கைதிகளா அகப்படுறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் போர் கைதிகள்லாம் என்ன பண்றாங்கன்னா அடிமைகளா பயன்படுத்திக்கிறாங்க. அதாவது கடினமான வேலைகள்லாம் செய்யறதுக்கு அவங்கள யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா அங்க ஸ்லேவரின்ற ஒரு சிஸ்டம் கிடையாது. இருந்தாலும் ஸ்லேவரி இருக்கிறதுக்கு காரணம் இருந்தாலும் இருக்காங்க. எப்படி இருக்காங்கன்னா கேப்டிவ்ஸ்னா சிறை கைதிகளை ஸ்லேவரியா அவங்க என்ன பண்றாங்க பயன்படுத்திக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா Egyptians believed in life after death. அதாவது எகிப்திய மக்கள் இப்ப யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்க இறந்ததுக்கு அப்புறமும் அவங்க என்ன பண்றாங்க உயிர் வாழறத அவங்க வந்து நம்புறாங்க. அதனால இறந்ததுக்கு அப்புறமும் அவங்க என்னெல்லாம் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணாங்க, என்னெல்லாம் ஆர்னமெண்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க, என்னெல்லாம் வெசல்ஸ் யூஸ் பண்ணாங்க, அதெல்லாமே அந்த டெட் பாடி கூட என்ன பண்றாங்க பரியல் பண்றாங்க. ஏன்னா இறந்ததுக்கு அப்புறமும் அவங்களுக்கு ஒரு வாழ்வு இருக்கிறதா அவங்க ஃபீல் பண்றாங்க. அதனால அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாமே அதில் வைக்கிறாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா therefore they preserve the dead body. அதனால அவங்களுடைய டெட் பாடி என்ன பண்றாங்க preserve பண்றாங்க, பாதுகாக்கறாங்க. எப்படி பாதுகாக்கறாங்கன்னு பார்ப்போம். The art of preserving the dead body is known as mummification. mummification னா என்ன அப்படி பாத்தீங்கன்னா டெட் பாடியை பதப்படுத்தி பாதுகாக்கறாங்க இல்லையா, preserve பண்றாங்க இல்லையா, அதுக்கு பேரு mummification. The famous Egyptian pharaoh டுட்டான்காமென், அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஈஜிப்தியன் pharaoh இருக்காரு. அவருடைய பேர் என்னன்னா டுட்டான்காமென். அவர் எந்த பீரியட்ல வாழ்ந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா who ruled from 1332 to 1322. இந்த காலகட்டத்தில் அவர் ஆட்சி செய்திருக்காரு. அதனால அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய அந்த மாஸ்க் இருக்கு இல்லையா, அந்த மம்மிஃபிகேஷன் பண்ணும்பொழுது அவருடைய அந்த மாஸ்க் ஃபுல்லா கோல்டால என்ன பண்ணியிருக்காங்க
செய்திருக்காங்க. கோல்டு மட்டும் இல்ல, அதுல நிறைய அந்த ப்ரிஷியஸ் ஸ்டோன்ஸ்லாம் வந்து வச்சு டெக்கரேட் பண்ணி பயங்கரமான ஒரு சார்கோஃபேஸ்ல வச்சிருக்காங்க. இப்போ முக்கியமா பார்த்தீங்கன்னா the mask of his mummy made of gold and decorated with precious stones is an important artifact of the Egyptian civilization. அந்த கோல்டால செய்த precious ஸ்டோனால வச்சு செய்த அந்த இது வந்து அவங்களுடைய அந்த கலை நுணுக்கத்தையும் கலை திறனையும் வெளிப்படுத்துது அப்படின்றத சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா mummies of Egypt. The preserved dead body is called the mummy. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் dead body preserve பண்றதுக்கு பேரு mummy, அந்த processக்கு பேரு mummification. Next பார்த்தீங்கன்னா the Egyptians had the tradition of preserving the dead bodies using natron salt. அந்த dead body எப்படி preserve பண்றாங்கன்னா அவங்க என்ன யூஸ் பண்றாங்கன்னா natron salt. இந்த natron saltல என்ன இருக்கு முக்கியமா பார்த்தீங்கன்னா சோடியம் கார்பனேட் இருக்கு, அது கூட சோடியம் பைகார்பனேட். அந்த natron saltனா சோடியம் கார்பனேட், சோடியம் பைகார்பனேட் ரெண்டு பொருளும் அதுல அடங்கி இருக்கு. அதை வச்சு தான் அவங்க என்ன பண்றாங்க, preserve பண்றாங்க. Next, the preservation process is called mummification. After 40 days, when the salt absorbed all the moisture, the body was filled with sawdust and wrapped with strips of linen cloth and covered with a fabric. அதல எப்படி பாருங்க அவங்க எப்படி வந்து process பண்றாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் natron salt வந்து வெச்சு என்ன பண்றாங்க, fill பண்ணி அது வந்து ஒரு 40 டேஸ்க்கு அப்படியே விட்டுறாங்க. 40 டேஸ்க்கு அப்புறம் அந்த natron salt என்ன ஆகுது, அந்த பாடியில இருக்க மாய்ஸ்சர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுது. மாய்ஸ்சர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரப்பதம். நம்ம உடம்புல இருக்கிற எல்லா ஈரப்பதத்தையும் அப்சர்வ் பண்ணி நம்மளுடைய பாடியை என்ன பண்ணிருக்கு, டெட் பாடியை அப்படியே ட்ரையா ஆக்கி வச்சு, ஓகேவா, அப்படியே ட்ரையா ஃபுல்லா ஒரு என்ன இருக்கு, கட்டை மட்டும் தான் இருக்கிற மாதிரி ட்ரையா ஆக்கிடுது. ஆக்கினதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க, இந்த ப்ராசஸ்க்கு 40 டேஸ் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா filled with sawdust, அதுக்கப்புறம் ஒரு பவுடர் மாதிரி மரத்தூள் மாதிரி அதில் என்ன பண்றாங்க தூவி, அதுக்கப்புறம் லைனன் க்ளோத் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணி அதை என்ன பண்றாங்க ட்ராப் பண்றாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் பாருங்க எப்படி நடக்குதுன்றத இதில் காட்டுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the body was stored in a stone coffin called sarcophagus. இந்த ப்ராசஸ்லாம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த டெட் பாடியை என்ன பண்றாங்கன்னா ஒரு கல்லால செய்யப்பட்ட ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு, ஸ்டோன் காஃபின் அதுக்கு பேர். கல்லால செய்யப்பட்ட பாக்ஸ், மேலேயும் ஒரு ஸ்டோன்ல கீழேயும் என்ன அது பெட்டி எப்படி திறந்து மூடுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் காஃபின். இன்னொரு அதுக்கு பேரு டோட்டல் அதுக்கு பேரு சார்கோஃபேகஸ். சார்கோஃபேகஸ்ன்ற பெட்டிக்குள்ள வச்சு அதை வந்து என்ன பண்ணிடுவாங்க, மூடிடுவாங்க. இப்படிதான் அவங்க வந்து ப்ரிசர்வ் பண்றாங்க. Next பார்த்தீங்கன்னா ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். The Egyptians excelled in art and architecture. அதாவது எகிப்தியர்கள் வந்து கட்டட கலையில ரொம்ப பயங்கர எக்ஸலண்டா, அவங்க வந்து பயங்கர எக்ஸ்பர்ட் அப்படின்றத சொல்றாங்க. Their writing is also a form of art, numerous sculptures. அவங்களுடைய ரைட்டிங்ஸே ஒரு கலை மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்ல நிறைய நியூமரஸ் ஸ்கல்ப்சர்ஸ், நிறைய சிற்பங்கள்லாம் வடிவமைச்சிருக்காங்க. paintings and carving attested to the artist skills, கடை திறன்கள் of the Egyptians. அதாவது அவங்க பெயிண்டிங் பண்றதா இருக்கட்டும், ஸ்கல்ப்சர்ஸ் சிற்பங்கள் செய்யறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய கலை திறன்களை வந்து அவங்க வளர்த்து வச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா the great phoenix of Giza. கிசான்ற இடத்துல ஃபினிக்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மேசிவ் லைம்ஸ்டோன், மிகப்பெரிய ஒரு சுண்ணாம்பு கல்லால செய்யப்பட்ட ஒரு இமேஜ் அப்படின்றாங்க. ஸோ இமேஜ் ஆஃப் எ லைன் வித் எ ஹியூமன் ஹெட் இட் இஸ். அதாவது என்ன சொல்றாங்கன்னா அந்த இமேஜுக்கு எப்படி இருக்குன்னா ஹியூமன் ஹெட் இருக்கும், the rest of the body ஃபுல்லா லைன். அதாவது என்னன்னா உடம்பு ஃபுல்லா சிங்கத்தினுடைய தோற்றமும் தலையில மட்டும் மனிதனுடைய தோற்றமும் அமைக்கப்பட்ட ஒரு லைம்ஸ்டோன் இமேஜ், ஒரு சுண்ணாம்பு கல்லால செய்யப்பட்ட ஒரு உருவம், மிகப்பெரிய ஒரு உருவம். அந்த உருவம் பாருங்க இதுல எப்படி இருக்கு, ஹியூமன் ஹெட் இருக்கு, the rest of the body சிங்கத்தினுடைய ஷேப்ல இருக்கு இல்லையா. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா it is dated to the time of a pharaoh Khafre. அதாவது எந்த மன்னர் காலத்துல இது கட்டப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா Khafreன்ற மன்னர் காலம். சோ அவருடைய டைமிங் பாத்தீங்கன்னா 2575 till 2465 BC. அத கிமு அப்படினா. It is one of the largest sculptures
ஆஃப் த வேர்ல்டு. உலகத்திலேயே நிறைய ஸ்கல்ப்சர்ஸ் இருக்கு, பெரிய பெரிய ஸ்கல்ப்சர்ஸ் இருக்கு, சிற்பங்கள் இருக்கு. அதுல இதுவும் ஒன்று அப்படின்றது சொல்லப்படுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா the Egyptians are well known for their writing system. அவங்களோட ரைட்டிங் சிஸ்டம் கலைத்திறன்ல ரொம்ப கைத்தேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. their form of writing is known as hieroglyphic. அந்த எகிப்தியர்களுடைய இந்த எழுத்து முறைக்கு என்னன்னா ஹைரோகிலிஃபிக்னு சொல்றாங்க. ஓகே, தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்ட் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.